ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். கேஸ் சிலிண்டர் என்பது அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இருப்பினும் பல்வேறு காரணங்களால் கேஸ் சிலிண்டர்கள் தீப்பிடிக்கும் சம்பவங்களும் நடக்கின்றன. இதற்கு காலாவதியான சிலிண்டர்களும் ஒரு முக்கிய காரணமாகும். இது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கூறுகையில், சிலிண்டர் காலாவதியான தேதியை மக்கள் கவனிப்பதில்லை. கேஸ் சிலிண்டர்களுக்கு காலாவதி தேதி உள்ளது என்பதை முதலில் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்துக்கு பிறகு சிலிண்டர்கள் பழுதாகி வாயு அழுத்தம் தாங்க முடியாமல் வெடித்து சிதறும் என எச்சரிக்கின்றனர். இதனால் தடுக்க விற்பனையாளர்களிடமிருந்து எல்பிஜி சிலிண்டரை எடுக்கும்போது கண்டிப்பாக காலாவதி தேதியை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேதி சிலிண்டர்களின் கைப்பிடியுடன் இணைக்கும் உலோக கீற்றுகளின் உள்பக்கத்தில் இந்த எண் எழுத்து எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் அங்கு கவனமாக பார்த்தால் ஏபிசி அல்லது எழுத்துடன் எண்ணை காணலாம். அந்த எண்ணுக்கு அருகில் 24, 25, 26 குறிப்பிட்ட தேதி எழுதப்பட்டிருக்கும். மேலும் ஏபிசிடி என்பது ஒரு வருடத்தின் மாதங்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்கள் ஏ என்ற எழுத்தினை குறிக்கிறது. ஏப்ரல், மே மற்றும் ஜூன் போன்ற எழுத்துக்கள் பி என்ற எழுத்தும், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் சி என்ற எழுத்தும், அக்டோபர், நவம்பர், டிசம்பரை டி என்ற எழுத்தும் குறிக்கிறது. மேலும் அந்த எண்ணுக்கு அருகில் 24, 25, 26 அல்லது குறிப்பிட்ட தேதி எழுதப்பட்டிருக்கும். மேலும் ஏபிசிடி என்பது ஒரு வருடத்தின் மாதங்களை குறிக்கிறது. எண்களை தொடர்ந்து வரும் எழுத்துக்கள் மாதங்களை குறிக்கின்றன. எடுத்துக்காட்டாக உங்கள் சிலிண்டரில் B28 என்று எழுதப்பட்டிருந்தால் உங்கள் சிலிண்டரின் காலாவதி தேதி ஜூன் 2028 என்று அர்த்தம். இதுவே D25 என்று எழுதப்பட்டிருந்தால் உங்கள் சிலிண்டர் டிசம்பர் 2025 வரை காலாவதி தேதி இருக்கும் என்றும் அதன் பிறகு அதனை மாற்ற வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் சிலிண்டர் வெடிக்கும் அபாயம் அதிகம் எனவும் அறியலாம். வீடுகளில் பயன்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டர்களின் அதிகபட்ச ஆயுட்காலம் 15 ஆண்டுகள். இந்த காலகட்டத்தில் எரிவாயு நிறுவனங்கள் அந்த சிலிண்டர்களை இதில் முதல் சோதனை 5 ஆண்டுகள் முடிந்த பிறகும், இரண்டாவது சோதனை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் செய்யப்படுகிறது. இந்த சோதனை விவரமும் உங்கள் சிலிண்டரின் மேல்புறத்தில் எழுதப்பட்டுள்ளது. இந்த 2 தேதிகளும் கடந்துவிட்டால் அந்த சிலிண்டரை எடுக்க வேண்டாம்.